بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله، صلى الله وسلم وبارك على محمد وعلى آل محمد. أما بعد، عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله، وأحذركم يوما عبوسا قمطريرا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان، فمن شهد منكم الشهر فليصم، ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر. صدق الله العظيم. எல்லா புகழ்ச்சிகளும் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ் தும்மல் ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி மதம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், சலஃபு சாலிஹீன்கள், நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனிதமிகு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு ஏத்திகாஃபுடைய நிய்யத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையில் எவையெல்லாம் எடுத்து நடந்தால் வெற்றி விமோசனம் இருக்கின்றது என்று அருள்மறையும் நபிமொழியும் நமக்கு வலியுறுத்துகின்றதோ அதை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியாகவும், எவைகளை விட்டும் மனிதன் ஒதுங்கி தூரமாகி பயந்து நடக்கும்படியாக அதை குர்ஆனும் நபிமொழியும் நமக்கு எச்சரிக்கை விட்டிருக்கிறதோ அவைகளை விட்டும் ஒதுங்கி விலகி நடக்குமாறு முதல் அடியேனாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத் என்னும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் இந்த உலக வாழ்க்கையில் அடியார்களுக்கு அடிக்கடி சந்தர்ப்பங்களையும் அடிக்கடி அவகாசங்களையும் கால நேரங்களையும் அல்லாஹ் கொடுப்பது, அடியார்கள் அந்த கால நேரங்களையும் சந்தர்ப்பங்களையும் அவகாசங்களையும் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்களாக நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய ரிலாவையும் ரஹ்மத்தையும் பெறக்கூடிய ஒரு அடியார்களாக
உயர்ந்த சொருக்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் உலகத்திலே எம்மவர்களுக்கு சந்தர்ப்பங்களை அடிக்கடி தந்து கொண்டே இருக்குகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, முஹர்ரம் என்ற மாதம் வந்தால் அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறார். தாசுவா ஆஷுரா என்ற சுன்னத்தான நோம்புடைய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எமக்கு தருகின்றார். வருடத்தில் ஒரு முறை வருகின்ற இஸ்லாமிய மாதங்களில் ஆரம்ப மாதமாகிய இந்த முஹர்ரமுடைய மாதம் தாசுவா ஆஷுராவுடைய நோன்பை தந்து அடியார்கள் அந்த சுன்னத்தான நோன்பை பிடித்து எந்த வருடம் அவர்கள் நோன்பு பிடிக்கிறார்களோ அந்த வருடத்துடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அதற்கு பின்னாடி வருகின்ற வருடங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அதற்கு முன்னால் இருக்கின்ற அந்த வருடத்துடைய பாவங்கள் ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் எமக்கு தந்த அந்த தாசுவா ஆஷுராவுடைய சந்தர்ப்பம், அதனுடைய அவகாசம், நல்ல விடயங்களில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடியார்கள் செய்த பாவத்துக்காக குல்லு பனி ஆதம் ஹத்தாவூன், மக்களே அடியார்களே, நீங்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள், நீங்கள் தவறு இழைக்கக்கூடியவர்கள், நீங்கள் மறதிக்கு மத்தியிலே இந்த உலகத்திலே வாழுகின்றவர்கள், நீங்கள் இந்த பாவம் மன்னிப்புக்குரிய சந்தர்ப்பத்தை நான் தருகிறேன். நீங்கள் என்னிடத்திலே மீண்டு வாருங்கள், என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள், என்னிடத்திலே தௌபா செய்யுங்கள் என்று அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். ஜும்மாவுடைய தினம், ஜும்மாவுடைய தினத்திலே கலந்து கொண்டவர்கள், அதனுடைய பூர்த்தியான நன்மை அடைந்து கொண்டவர்கள் அடுத்த ஜும்ஆ வரையும் கிட்டத்தட்ட 7 நாட்கள் அவர்களுடைய பாவங்களுக்கு குற்ற பரிகாரம் இந்த ஜும்மாவுடைய தொழுகை. இன்னொரு ஹதீஸுடைய கருத்தின் பிரகாரம் இன்ற நாளில் இருந்து 10 நாட்கள் பாவங்களுக்கு குற்ற பரிகாரமாக அல்லாஹ் எமக்கு சந்தர்ப்பத்தை தருகிறான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற பெரும் பாக்கியத்தில் ஒன்றாக, அளப்பெரும் பாக்கியங்களின் நேமத்துகளிலும் ஒன்றாக அல்லாஹ் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், உடலில் ஆபியத்தை தந்திருக்கிறான். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள், ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் என்று சொல்லப்படக்கூடிய ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் நபிகளாரிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நான் கேட்பதில் மிக சிறந்த ஒன்றை கற்றுத்தாருங்கள் யா ரசூலல்லாஹ். நபி அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள், சலில்லாஹல் அஃப வல் ஆஃபியா, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை, உங்களுடைய தேக ஆரோக்கியத்தை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்று அந்த குர்ஆனுடைய தஃசீருடைய தலைவர் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்றால், அடியார்களே, அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ஆரோக்கியம் என்ற தேக உடல் ஆரோக்கியம் என்ற ஒன்றை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிறான். நாம் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வதை அல்லாஹ் விரும்புகிறான். இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றமானது, இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமற்றது. சூரா தௌபிலே அல்லாஹ் எமக்கு ஒரு பாடத்தை கற்றுத் தருகிறான். எம்முடைய கண்ணுக்கு முன்னால் தெரிகின்ற சந்தோஷமாக விளங்குகின்றவர்கள், பட்டம் பதவிகளில் உயர்வாக விளங்குகின்றவர்கள், செல்வம் செல்வாக்கில் அந்தஸ்தில் உயர்வாக விளங்குகின்றவர்கள், அதிகாரத்தில் கௌரவத்தில் கண்ணியமாக விளங்குகின்றவர்கள், இந்த உலகத்திலே அவர்கள் வெற்றியாளர்கள் என்று நினைத்தாலும், சமூகத்திலே வெற்றியாளர்கள் என்று கணக்கிடப்பட்டாலும், நாளை மறுமையிலே அவர்கள் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை பெறவில்லை என்றால் நிரந்தரமான தோல்வி, நிரந்தரமான துப்பாக்கியசாலிகள் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் எமக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தை ஆட்சி செய்த 4 அரசர்களில்
2 முஸ்லிம் அரசர்களில் அல்லாஹ் சூரா கஹ்ஃபிலே இன்றைய நாள் நாங்கள் அந்த சூரா கஹ்ஃபை ஓதியிருப்போம். யார் அந்த சூரா கஹ்ஃபை ஓதுகிறார்களோ தஜ்ஜாலுடைய ஃபித்னாவில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொண்டீர்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த தினத்திலே நாங்கள் அனைவரும் ஓதியிருப்போம் என்று நான் நினைக்கிறேன். யஸ்அலூனக அனில் கர்னைன், அல்லாஹ் சொல்கிறான், ஆட்சியோடு அதிகாரத்தோடு செல்வத்தோடு பணத்தோடு பட்டாளத்தோடு பலசாலியாக வாழ்ந்த துல்கர்னைன் அவர்களை பற்றி உங்களிடத்திலே கேட்டால் சொல்லுங்கள். மேலானவர்களே, அவர் மரணிப்பதற்கு முன்னம் அவர்களுக்கு முன்னிருக்கின்ற மக்களிடத்திலே 3 உபதேசத்தை செய்கிறார். நான் மரணித்ததற்கு பிற்பாடு என்னை நீங்கள் சந்தூக்கிலே கொண்டு செல்லும் பொழுது என்னுடைய 2 கைகளையும் நீங்கள் சந்தூக்கை விட்டு வெளியே தொங்க விட்டவர்களாக கொண்டு செல்ல வேண்டும். என்னுடைய ஜனாசாவை சுமந்து செல்லும் பொழுது உலகத்திலே யாரெல்லாம் வைத்திய நிபுணர்கள் என்று பிரசித்தி பெற்ற வைத்தியர்கள் என்று பேசுகிறோமோ இந்த வைத்தியர்கள் தான் என்னுடைய ஜனாசாவை சுமந்து செல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, தங்க வெள்ளி நாணயங்கள் அனைத்தும் என்னுடைய இந்த ஜனாசாவுக்கு மேலே கொட்டப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இந்த 3 உபதேசத்தை அந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அதற்கு அந்த மக்கள் விளக்கம் கேட்கும் பொழுது சொல்லுகிறார்கள், இந்த உலகத்திலே நான் ஒரு ஆட்சியாளனாக வாழ்ந்தவன், அதிகாரத்தோடு வாழ்ந்தவன். ஆனால் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது இந்த 2 கரத்தையும் பார்க்குகின்ற மக்கள் எல்லாம் ஆட்சியோடு அதிகாரத்தோடு செல்வத்தோடு செல்வாக்கோடு பட்டத்தோடு பதவிகளோடு உயர்வுகளோடு கண்ணியங்களோடு யாரெல்லாம் இதுதான் வாழ்க்கை என்று வாழ்ந்தார்களோ அவர்கள் விளங்கிக் கொள்ளட்டும், எனது இறுதி முடிவே இதுவாகத்தான் இருக்கிறது. வெறுங்கையோடு இந்த மனிதர் செல்லுகிறார், இதுதான் என்னுடைய முடிவு என்று ஒவ்வொரு மனிதனும் விளங்கிக் கொள்ளட்டும் என்று அவரின் முடிவை உம்மத்துக்கு பாடமாக படித்து கொடுத்துவிட்டு செல்கிறார். ஏன் உங்களை வைத்தியர்கள் சுமக்க வேண்டும்? சொல்லுகிறார்கள், என்னுடைய காலம் வந்து விட்டது, என்னுடைய அஜல் வந்து விட்டது. இந்த வைத்தியர்களால் கூட என்னை ஒரு நிமிடம், ஒரு செகண்ட் என்னுடைய அஜலை பிற்படுத்த முடியாது. நான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டேன். எனவே அன்பிற்குரியவர்களே, ஆரோக்கியம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற தேக ஆரோக்கியங்களும் பணங்களும் செல்வங்களும் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக ஆகுவதற்காக, அல்லாஹ்விடத்திலே இந்த சாலியான அமலின் மூலமாக நெருக்கத்தை பெறுவதற்காக இதனை இந்த உம்மத்து படித்துக் கொள்ளட்டும் என்ற பாடத்தை படித்துக் கொடுக்கிறார்கள். ஏன் அந்த தங்கங்களையும் வெள்ளிகளையும் மேலே தூவ சொன்னீர்கள்? மேலானவர்களே, எவ்வளவு தான் எங்களுக்கு செல்வம் இருக்கட்டும், அன்பிற்குரியவர்களே, இந்த மவுத்துக்கு பின்னால் அது எனக்கு இல்லை, என்னுடைய குடும்பத்தினர்கள் பங்கு வைத்துக் கொள்வார்கள். என்னுடைய உடம்பில் இருந்து எப்போது உயிர் கலட்டப்பட்டு விடுகிறதோ, இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய உயிரை கைப்பற்றுவார்களோ, என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் சொத்துக்களை பங்கு பிரிப்பதற்கு தயாராகுவார்கள். என்னுடைய குடும்பத்தினர்கள் சொத்துக்களை பிரிப்பதற்கு தயாராகுவார்கள். எனவே என்னுடைய சொத்தும் இந்த உலகத்திலே மவுத்துக்கு பின்னால எனக்கு பயனில்லை. அன்பிற்குரியவர்களே, இந்த பாடமும் இந்த வரலாறும் இந்த படிப்பினையும் இந்த உலகத்திலிருந்து ஒரு நாள் நானும் நீங்களும் மரணிக்க இருக்கிறோம். கண்ணியமான மாதம் ஷாபானுடைய மாதம், சங்கையான மாதம், ரமலானுடைய மாதத்தை அடைய இருக்கிறோம். எனவே நாம் ஒவ்வொருவரும் என்னுடைய ஆரோக்கியத்தை, என்னுடைய தேக ஆரோக்கியத்தை, என்னுடைய செல்வத்தை, என்னுடைய திறமையை அனைத்தையும் தீனுக்காக, அனைத்தையும் ஆகிரத்துக்காக, அனைத்தையும் அல்லாஹ்வுக்காக செலவழிக்கக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மிஹ்ராபிலே வைத்து அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். மேலானவர்களே, சகோதரர்களே, அவருடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமருடைய தலையை எடுத்து தன்னுடைய பகுதியிலே தொடையிலே வைக்குகிறார்கள், சுமக்குகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகனை பார்த்து சொல்லுகிறார்கள், அன்பு மகனே, என்னுடைய இந்த தலையை உயிரோடு இருக்கின்ற உன்னுடைய தொடையிலே காலிலே வைப்பதற்கு நான் தகுதியற்றவன்.
நான் மண்ணிலிருந்தே பிறந்தவன், மண்ணிலிருந்து வந்தவன், இந்த மண்ணை நோக்கி செல்ல இருக்கிறேன். அன்பு மகனே, என்னுடைய தலையை உடைய காலில் இருந்து எடு என்று சொன்ன பொழுது அந்த மகன் சொல்லுகிறான், அன்பு தந்தையே, என்னை பெற்றவரும் என்னை வளர்த்தவரும் மார்க்கத்தை கற்றுத் தந்தவரும் நீங்கள். மரணிக்கும் போது உங்களது இந்த மரண தருவாயில் உங்களது தலையை என்னுடைய பாதத்தில் வைப்பது, என்னுடைய காலில் வைப்பது எனக்கு எந்த குறைவு இருக்கிறது அருமை தந்தை என்று கேட்ட பொழுது ஆகிரத்தை ஞாபகப்படுத்தினார்கள். உலகத்தை ஆட்சி செய்தவர்கள் 17 திருவசனங்கள் உமருடைய கவலையின் பெயரில் இறக்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்திலே சிறந்த ஒரு ஆட்சி வர வேண்டுமாக இருந்தால் அது உமருடைய ஆட்சி வர வேண்டும். நபி அவர்கள் இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது மேராஜுடைய பயணத்தின் போது உமருடைய சொர்க்கம் காண்பிக்கப்பட்டது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உமர் மகனை பார்த்து கேட்டார்கள், மகனே, என்னை சுமக்க தயாராகின்ற நீ நாளை மறுமையில் என்னுடைய பாவத்தை உன்னால் சுமக்க முடியுமா? என்னுடைய பாவத்தை உன்னால் சுமக்க முடியுமா? அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தை ஆண்டவர்கள் கூட இந்த உலகத்தை விட்டு மரணிக்க இருக்கிறோம், மண்ணறைக்கு போக இருக்கிறோம், தனிமையின் இடத்துக்கு போக இருக்கிறோம், பூச்சிகளும் புழுக்களும் நிறைந்த இடத்துக்கு போக இருக்கிறோம். அதனால் மறுமைக்கு தயாராகுங்கள் என்ற பாடத்தை குர்ஆனும் ஹதீஸுகளும் வரலாறுகளும் எமக்கு அழகாக படித்து தந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அடுத்ததாக எங்களுக்கு ஒவ்வொரு உபதேசங்கள், அது ஜும்மாவிலாக இருக்கேலும் அல்லது வேறு நிகழ்ச்சிகளாக இருக்கேலும், எங்களுக்கு அடிக்கடி ஒவ்வொரு விடயங்கள் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாளை கியாமத்துடைய நாளையில் ஒரு கூட்டம், அவங்களுக்கு சொல்லப்பட்டது உலகத்திலே தொழுகையோடு, ஜிக்ரோடு, திலாவத்தோடு, அன்ன தானங்களோடு, ஜக்காத்துகளோடு, குடும்ப வாழ்க்கையோடு, அண்டை வீட்டார்களோடு நீங்கள் அழகாக வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அவருடைய காதுக்கு எத்தல்ல, அவருடைய உள்ளங்கள் அதை விளங்கல்ல. லவ் குன்னா, அவர்கள் சொல்லுவார்கள், லவ் குன்னா நஸ்மா அவ் நாகில் மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர். சொன்னதை விளங்கெடுக்கவில்லை, அதை நாங்கள் சரியாக காது கொடுத்து கேட்கல, அதனால் நாம் இன்று இந்த நரகத்திலே இருக்கிறோம் என்று அந்த மக்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருப்பார்கள், கதறிக் கொண்டிருப்பார்கள். இந்த நாள் அதுதான் மௌத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கை. அதனால தான் அல்லாஹ் எம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது சந்தர்ப்பங்களை தந்து, அவகாசங்களை தந்து, எம்மிடமிருந்து சாலிஹான அமால்களை அல்லாஹ் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான். அடியார்களிடத்தில் நாளை அவர்களுடைய ஏடுகள், செயலேடுகள் கொடுக்கப்படும் பொழுது சொல்லுவார்கள், லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. யா அல்லாஹ், என்னுடைய சிறிய பெரிய பாவங்கள், இரவையில் பகலில் செய்த பாவங்கள், உள்ளூரில் வெளிநாடுகளில் செய்த பாவங்கள், தரையிலும் தண்ணீரிலும் கடல்களிலும் செய்த பாவங்கள், பூமியிலும் ஆகாயத்திலும் செய்த பாவங்கள், இது அத்துணை பாவத்தையும் ரப்பே நீ விட்டு வைக்கலையே என்று மக்கள் அஞ்சலாய்த்துக் கொண்டிருப்பார்கள், மக்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருப்பார்கள். நாளை கியாமத்துடைய நாளையில இந்த ஜும்மாவுடைய பிரசங்கத்தில் எல்லோரும் இருக்கிறோம், ஊர் மக்கள் எல்லோரும் சமூகம் எடுத்திருக்கிறோம். அந்த கியாமத்துடைய நாளையில் எல்லாரையும் பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், எல்லோரையும் பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன். அல்லாஹ் நல்லவர்களை பார்த்து சொல்றது இல்ல, அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தவர்களை பார்த்து சொல்லுவதல்ல. இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடந்தவர்கள், தன்னுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவர்கள், அதான் சொல்லும் பொழுது பராமுகமாக இருந்தவர்கள், அல்லாஹ்வின் பால் அழைக்கப்படும் பொழுது பராமுகமாக இருந்தவர்கள், ஹலாலான சம்பாத்தியத்தை விட்டு ஹராமான சம்பாத்தியத்தில் ஆசை ஆர்வம் காட்டியவர்கள், நல்லவர்களை விட்டு நீங்கள் எல்லாம் பிரிந்து செல்லுங்கள் என்று நாளை மறுமையிலே அல்லாஹ் இந்த அடியார்களை பார்த்து சொல்லுவான்.
அந்த நாளையிலே அந்த கூட்டத்திலே நாம் ஒவ்வொருவரும் நல்லோர்களுடைய கூட்டத்தினர்களாக வெற்றி பெற்றவர்களாக நாம் ஆகுவதை தான் அல்லாஹ் விரும்புகிறார். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, கனவான்களே, சகோதரர்களே, எனவே எமக்கு தரப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பம் தான் ஷாபானுடைய சந்தர்ப்பம். இன்றைக்கு பெற 15 இருக்கிறோம். பிற 15 நாங்கள் இருக்கிறோம். மேலானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, இன்னும் 14 நாட்கள்ல அல்லது 15 நாட்கள்ல ரமலான் அடைய இருக்கிறோம். நாங்கள் மேலானவர்களே, கனவான்களே, சென்ற முறை இருந்த எம்முடைய பெற்றார்கள், எம்முடைய குழந்தைகள், எம்முடைய மனைவி மக்கள், ஊர் மக்கள் அல்லது நிர்வாகிகள் மேலானவர்களே மண்ணறைய அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மண்ணறையின் வாழ்க்கையை ஆரம்பித்து விட்டார்கள். இன்னும் 14 நாட்கள் அல்லது 15 நாட்கள் அல்லாஹ் எனக்கு அவகாசத்தை தந்திருக்கிறார். இந்த அவகாசத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ரமலானுக்காக துஆ செய்ய வேண்டும். சலஃபு சாலிஹீன்கள், முன்னோர்கள் இந்த ரமலானை அடைவதற்காக வேண்டி மாத்திரம் 6 மாதங்கள் துஆ செய்வார்கள். 6 மாதங்கள் துஆ செய்வார்கள். யா அல்லாஹ், இந்த ரமலானில் உன்னுடைய மன்னிப்புகளும் உன்னுடைய அருள்களும் உன்னுடைய கைராத்துகளும் சொர்க்கங்கள் அலங்கரிக்கப்படுகிறது, நரகம் வாயில்கள் மூடப்படுகிறது. யா அல்லாஹ், இந்த ரமலானை தந்துவிடு. ரமலானில் தொழக்கூடிய, நோன்பு பிடிக்கக்கூடிய, தர்மம் செய்யக்கூடிய, குர்ஆன் ஓதக்கூடிய, திக்ர்கள் செய்யக்கூடிய, தஹஜ்ஜுடைய இபாதத்தில் ஈடுபடக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை தந்துவிடு என்று ரமலானை 6 மாதங்களாக கேட்பார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, 6 மாதங்கள் முடிஞ்சிருச்சு. ரமலானை அடைஞ்சு கொண்டாங்க. அந்த முன்னோர்கள், அந்த சலஃபு சாலிஹீன்கள் ரமலான் அடைஞ்சதுனால, ரப்பே நீ ரமலானை தந்தாய், நோன்பை பிடித்தோம், தர்மத்தை கொடுத்தோம், குர்ஆனை ஓதினோம், இஃப்தார்களை செய்தோம், ஏழை எளியவர்களுக்கு தர்மம் செய்தோம். ரப்பே இன்னும் 6 மாதங்கள் துஆ கேட்பாங்க. ஏண்ட தஹஜ்ஜத்தை ஏற்றுக்கொள் ரப்பே, ஏண்ட நோன்பை ஏற்றுக்கொள் ரப்பே, என்னுடைய தர்மத்தை ஏற்றுக்கொள்வாயாக, என்னுடைய குர்ஆனை ஏற்றுக்கொள்வாயாக, என்னுடைய தொழுகையை ஏற்றுக்கொள்வாயாக, என்னுடைய கியாமுல் லைலை ஏற்றுக்கொள்வாயாக என்று மீதமான 6 மாதங்கள் அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சுவார்கள். அல்லாஹ்விடத்திலே அழுது புலம்பிக் கொண்டிருப்பார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, தோழர்களே, சஹாபாக்களே, உங்களுக்கு இதோ ஒரு சங்கை மிகுந்த மாதம் வருகிறது. ரமலானுடைய மாதம் வருகிறது. பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மாதம், ரஹ்மத்துக்கள் சொரியப்படுகின்ற மாதம், அல்லாஹ்வுக்கு இத்தாஅத் செய்வதற்கு மிக நெருக்கமான மாதம். ஷைத்தான் விலங்கிடப்பட்டிருக்கின்றான், நரகம் மூடப்பட்டிருக்குது என்று சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, ஒன்றை யோசிக்கணும். ரமலானுடைய மாதம் ஷைத்தான் விலங்கிடப்பட்டிருக்குது, நரகத்துடைய வாய்கள் மூடப்பட்டிருக்குது. இப்ப எங்களால இந்த நோன்பை பிடிக்க முடியல, இப்ப எங்களால குர்ஆன் ஓத முடியல, இப்ப எங்களால பள்ளிக்கு வர முடியல, இப்ப எங்களால தராவீஹ் தொழ முடியல, இப்ப எங்களால தஹஜ்ஜத் தொழ முடியல, இப்ப எங்களுக்கு துஆவுக்கு கையேந்த முடியலண்டா நரகத்துடைய வாய்கள் அடைக்கப்பட்டு ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்ட மாதத்திலே இந்த இபாதாத்துகள் செய்யலண்டா ஏனைய 11 மாதத்தின் நிலைமை என்ன? ஏனைய 11 மாதத்துடைய நிலைமை என்ன? 11 மாதத்தின் பரலான தொழுகையின் நிலைமை என்ன? ஏனைய மாதத்துடைய தஹஜ்ஜுடைய நிலைமை என்ன? ஏனைய மாதத்திலே எனக்கும் குர்ஆனுக்கும் உள்ள தொடர்பு என்ன? ஏனைய மாதத்தில் எனக்கும் விக்ருக்கும் உள்ள தொடர்பு என்ன? ஏனைய மாதத்தில் எனக்கும் அண்டை வீட்டானுக்கும் உள்ள தொடர்பு என்ன? எனக்கும் மஸ்ஜிதுக்கும் உள்ள தொடர்பு என்ன? எனக்கும் ஹலாலான வியாபாரத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன? எனக்கும் ஹராமான பாவமான விடயங்களுக்கு மத்தியில் எவ்வளவு நாங்கள் அதை விட்டும் தூரமாக இருப்போம் என்று யோசித்து பார்த்தா, அன்பிற்குரியவர்களே, ஒரு கணம் நானும் நீங்களும் யோசித்தோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இது குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம்.
அன்பிற்குரியவர்களே, சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸ்முஹு. இந்த ரமலானை நீங்க அடங்கிட்டா நீங்க நோன்பு பிடிங்க. இந்த ரமலானை அடங்கிட்டா நோன்பு பிடிங்க. யாருக்கு அல்லாஹ் சொல்றான்? வயது வந்தவங்க, பருவ வயதை எத்தியவங்க நோன்பு பிடிங்க. மேலானவர்களே, சகோதரர்களே, அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்அஹா. நாங்க இந்த உம்மத்தை கஷ்டப்படுத்தல. பணம் இல்லையா ஹஜ்ஜுக்கு போகாது, பணம் இல்லையா ஜகாத்து கொடுக்காது, நின்று தொழ முடியாதா உட்கார்ந்து தொழ முடியாதா, நீ கொஞ்சம் சாஞ்சி கொண்டு தொழுது, சாஞ்சி கொண்டு தொழ முடியாதா, உன்னுடைய கண் இஷாராவினால் சைக்கிணையால் தொழுது, அப்படியே முடியலையா உன்னுடைய எண்ணத்தால் தொழு. மார்க்கம் எம்ம கஷ்டப்படுத்தல்ல. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வினுடையார்களே, நோம்புடைய மாதம். அன்பிற்குரியவர்களே, அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நாள் உறங்கிக் கொண்டிருக்கிறேன், இருவர் வந்து என்னை அழைத்து செல்கிறார்கள், உயரமான இடத்துக்கு என்னை ஏறும்படியாக சொன்னார்கள். என்னால ஏற முடியல. நான் சொன்னேன், என்னால முடியாது. சொன்னார்கள், நாங்க உங்களுக்கு இலகுபடுத்துறோம், ஏறுங்க. ஏற்றினார்கள், ஏறினேன். சத்தம் கேட்டுச்சு. கேட்டேன், என்ன சத்தம்? இது நரகவாசிகள் கூக்கிட்டு கதறி கழுவி கொண்டிருக்கிறார்கள், கூச்சலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியா? இன்னும் ஏறுங்கள் உமாமா. அபூ உமாமா ஏறுகிறார்கள். அங்கே தொங்க விடப்பட்டிருக்கிறது மனிதர்களை, கால் தலைகீழாக தொங்கப்பட்டிருக்கிறது, வாயிலிருந்து ரத்தங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, வாய் வெட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. கேட்டார்கள், அபூ உமாமா இவர்கள் யார் என்று கேட்டபொழுது சொன்னார்கள், ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் நோன்பு பிடிக்காத பாவிகள் என்று விளங்கப்படுத்தினார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடையார்களே, இமாமுல் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி தஸ்ஹீஹ் சரி என்று சொல்கிறார்கள். ஜாமியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அன்பு சகோதரர்களே, எனவே நோன்பை அடைந்தால் நோன்பு பிடியுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபமன் கான மரீதன் அவ் அலா சஃபரி. நோயாளியாக இருந்தா உங்களுக்கு நோன்பை விட சந்தர்ப்பம் இருக்குது. நீண்ட பயணம் போறீங்க. நாங்க அதிகமாக எங்களுடைய நாட்டை பொறுத்த வரையில மாமுனா ஷாஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள், எங்களுடைய பயணம் கிட்டத்தட்ட தொழுகையை சுருக்கி தொழக்கூடிய அளவுக்கு இருக்குமாக இருந்த அவங்களோட பயணங்கள் உங்களுக்கு நோன்பை விடும்படி மார்க்கம் சொல்லுது. இப்ப இருக்கின்ற இந்த அவையில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் யோசிங்க. சென்ற முறை எங்களுடைய வீட்டிலே நோன்பை கலா செய்த என்னுடைய மனைவி இருக்கிறாள், என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், என்னுடைய தாய் இருக்கிறாள். பெண்கள் மாதவிடாய் வருகிறது, தொழுகை கலா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மார்க்கம் சொல்லுது நோன்பை கலா செய்யும்படியாக. எத்தனை தாயும் தந்தையும், எத்தனை கணவன்மார்கள், எத்தனை பேர் உங்களோட மனைவிட்ட, உங்களோட பிள்ளை கிட்ட, மகள்கிட்ட அன்பிற்குரியவர்களே நோன்ப கலா செஞ்சீங்களான்னு கேட்டிருக்கிறீர்கள். எத்தனை பேர் வீட்டில் நோன்ப கலா செஞ்சிருக்கிறார்கள்? இன்று பிறை 15 வரையும் இந்த நோன்பை கலா செய்தவர்கள் எத்தனை பேர்? எந்த பெண் கலா செய்திருக்கிறாள், எந்த பெண் கலா செய்யல? யார் இருக்கு? குல்லுக்கும் ராய் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. நீங்க எல்லாம் அதை மேய்ப்பாளர்கள், பாதுகாவலர்கள். அதை பற்றி மனைவியை பற்றி கணவனிடத்திலே விசாரிக்கப்படும், பிள்ளைகளை பற்றி பெற்றோரிடத்திலே விசாரிக்கப்படும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, இரண்டாவது மரீதன். உங்களோட நோய்க்காக விட்டீங்க, காய்ச்சலுக்காக, தலைவலிக்காக, கால் வலிக்காக, மூட்டு வலிக்காக அல்ல. எது வைத்தியர்கள் இந்த நோன்பை பிடிப்பதனால, பசித்திருக்கிறதுனால உங்களுக்கு உடம்புக்கு பாதிப்பு என்று சொல்லுகிறார்களோ அந்த நோன்பை விட்டவர்கள் இருக்கிறோம். சிலவர்கள் இருக்கிறார்கள் நோன்பு, அவர்களுடைய நோய் தீராத நோய், அவர்களுக்கு மார்க்கம் இன்னொரு முறை சொல்லிக் கொடுத்திருக்குது. அந்த நோன்பை விடுங்க. அந்த நோன்பை விட்டுட்டு நீங்க ஒரு மிஸ்கீனுக்கு உணவு கொடுங்கன்னு சொல்லப்பட்டிருச்சு. எத்தனை எங்களை மூத்தர்களுக்கு கொடுத்திருக்கிறோம், எத்தனை நோயாளிகள் கொடுத்திருக்கிறோம், எத்தனை நோயாளிகளுக்கு பெற்றோர்கள் கொடுத்திருக்கிறீங்க, எத்தனை பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கொடுத்திருக்கிறீங்க, எத்தனை மனைவிகளுக்கு நீங்க, எத்தனை மனைவிமாருடைய பொறுப்புல உள்ளவங்க கொடுத்திருக்கிறீங்க. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, எனவே ரமலானுடைய மாதம் வருது, ரமலானுடைய மாதம் வருது.
தொழில் அதிபர்கள் இருப்பீர்கள், நிறுவனத்தின் தலைவர்மார்கள் இருப்பீர்கள், கம்பெனியின் தலைவர்மார்கள் இருப்பீர்கள், கடையின் தலைவர்மார்கள் இருப்பீர்கள். மேலானவர்களை மார்க்கம் சொல்லுது, அவர்களுக்கு இது கூலித்தான் அதிகமாக கொடுக்கப்படுது, நன்மை கொடுக்கப்படுது. தர்மத்தை கொடுங்கோ, ஜகாத்தை கொடுங்கோ, சதக்காவை கொடுங்கோ. ஆனா உங்களோட வேலையாளர்களுக்கு வேலை பளுவ குறைங்க, வேலையாளர்களுக்கு வேலை பளுவ குறைங்க. அன்பிற்குரியவர்களே, அதற்காக வேண்டி நாங்க செய்யற வேலையை இன்னும் கூடுதலாக எடுத்துக்கொண்டு ஓட்டிக்கு மேல ஓட்டி வேலை செஞ்சு கொண்டு பெருநா வருது, கொண்டாட்டிக்கு உடுப்பு, பிள்ளைகளுக்கு உடுப்பு, எனக்கு உடுப்பு, அதுக்கல்ல ஒரு சுற்றுலா என்று சொல்லி என்னுடைய வேலைகளை தலைக்கு மேல போட்டுக்கொண்டு நோன்பை விட மார்க்கம் அனுமதி தரல, நோன்பை விட மார்க்கம் அனுமதி தரல. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடையார்களே, எனவே இந்த நோன்பு வருகின்ற நோன்பு இருக்குது, ஒவ்வொருவரும் நியத் வைங்க. இந்த 15 நாளைக்கு மௌத்தா போனாலும் சரி, ஆனா நோன்பு பிடிச்ச நன்மை கிடைக்கும். இன்னமல் அமாலு பின்னியா. இப்பவே நியத்தை வைங்க, ஒரு தராவியுடைய தொழுகையை விட மாட்டேன், நியத்தை வைங்க. ஒரு தஹஜ்ஜத்தை விட மாட்டேன், நியத்தை வைங்க. நான் முடியுமான அளவுக்கு இஃப்தார் செய்வேன், நியத்தை வைங்க. இமாம் ஜமாத்தோட தொழுவேன், நியத்தை வைங்க. இந்த நிமிஷம் மௌத்தாகலாம், ஆனா அத்துணை நன்மையும் அல்லாஹ் தருவான். அன்பிற்குரியவர்களே, குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுது, 1க்கு 10 நன்மை என்று சொல்லுது, 70 என்று சொல்லுது, 700 என்று சொல்லுது, 7000 என்று சொல்லுது, 7 லட்சம் என்று சொல்லுது. அன்பிற்குரியவர்களே, நோம்புக்கு லட்சமும் இல்லை, கோடியும் இல்லை, மில்லியனும் இல்லை, பில்லியனும் இல்லை. யானவர்களே, இந்த நோம்புக்கு அல்லாதான் கூலி. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, எனவே நோம்பு பிடிச்சிட்டோம், சஹருக்கு எலும்பியாச்சு, நோம்பு பிடிச்சாச்சு. இப்ப நோம்பு பிடிச்சிக்குது என்ற புள்ள, இப்பதான ஃபர்ஸ்ட் நோம்பு என்ற புள்ள, 12 வயசு 13 வயசு. அதனால பிள்ளைகளுக்கு கெரம்லையும் விளையாட்டுலையும் கால நேரங்களை கழிக்கிறது இல்லை. சுபுகு இல்லாம சஹரோட படுத்தாச்சு. மேலானவர்களே, சுபுகுடைய தொழுகை இல்லாம ஒருவர் படுக்கிறார். ஹதரத் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வருகிறார்கள். ஆயிஷா உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கேட்டார்கள், ஆயிஷா, வீட்டுக்கு முசீபத்தை உண்டாக்க போறீங்களா? வீட்டுக்கு முசீபத்தை உண்டாக்க போறீங்களா? மேலானவர்களே, சூரியன் உதயமாகுவதற்கு முன்னால யாரெல்லாம் சூரியன் தூங்குகிறோமோ வீட்டுக்குள்ள முசீபத்து, வீட்டுக்குள்ள சோதனை. அதனால அன்பிற்குரியவர்களே, எல்லோரும் நியத்து வச்சுக்கோங்க, தொழுகையை மிஸ் ஆக்காதீங்க. நோம்பு பிடிக்கிற சரி, சில நபர்கள் நோம்பு பிடிக்க எழும்பியாச்சு சஹருக்கு. ஏன் ஏண்ட புள்ள நோம்பு பிடிக்க எழும்பியிருக்கிறே, அதனால அவரும் எழும்புறார். புள்ள நோம்பு துறக்க ரெடி ஆகுது, அவரும் எழும்ப ரெடி ஆகிறார். மார்க்கம் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது, சில முனாஃபிகீன்களுக்கு இந்த நோன்பு வருவதை பார்த்து கவலைப்படுவார்களாம், கவலைப்படுவார்கள். ரோட்ல சுத்தி தெரிஞ்சோம், நினைச்ச டைம்ல டீயும் பிளாண்டியும் சாப்பாடும் இப்பதான் ஏலாத என்று கவலைப்படுகின்றவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் முனாஃபிகீன்கள் என்று ஹதீஸ் சொல்லுது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடையார்களே, அதனால நோன்பை பிடிச்சிட்டு சுபகும் இல்லாம, வஹரும் அஸரும் மக்ரிபும் இல்லாம, இஷாவும் இல்லாம வீட்டுக்குள்ள இருந்த அன்பிற்குரியவர்களே, ஓட்ட முட்டியில் தண்ணியை நிறைக்கின்ற சமூகம். ஓட்ட முட்டிக்குள்ள தண்ணியை நிறைச்சா தண்ணி நிறையா, தண்ணி அப்படியே கீழால ஓட்டையால ஓடிடும். நோம்ப பிடிச்சு கொண்டு மார்க்கத்தினுடைய ஒவ்வொன்றும், மார்க்கத்தின் அடையாளங்கள் ஒவ்வொன்றும் ஒரு மனிதனுடைய இரையச்சத்தை உண்டாக்கக்கூடியது. எனவே யாரும் தொழுகைகளை வீணாக்காதீங்க. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடையார்களே, அதுபோல எழும்புற நீங்க தஹஜ்ஜுடைய தொழுகையை மிஸ் ஆக்காதீங்க, தஹஜ்ஜுடைய தொழுகையை மிஸ் ஆக்காதீங்க. அன்பிற்குரியவர்களே, மனைவி எழும்பி இருப்பா, பிள்ளைகள் எழும்பி இருப்பார்கள். நாங்க தஹஜ்ஜுடைய நேரத்தில் யாரும் மிஸ் ஆக்காதீங்க. அல்லாஹ் மிக சமீபத்தில் இருக்கிறான், பாவத்தை மன்னிக்கிறான். பாவத்துக்கு குற்ற பரிகாரமான சந்தர்ப்பம் தஹஜ்ஜத் நேரத்திலே ஒவ்வொரு மக்களும் குர்ஆனை ஓதுங்க. இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஸ்ஹூதா, எமக்கு கியாமத்தில் சான்று பகரும் குர்ஆன் தஹஜ்ஜத்தில் ஓதுங்க. ஃபஸ்தக்பிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. அன்பிற்குரியவர்களே, கடைசி 10 வரையும் பார்க்காதீங்க, ஒற்றைப்படை நாளை எதிர்பார்த்து இருக்காதீங்க. மேலானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், தௌபாவுடைய வாசல் திறக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொருவரும் தஹஜ்ஜத்திலே இஸ்திக்ஃபார்ல ஈடுபடுங்க, தௌபாவுல ஈடுபடுங்க.
துஆக்கள் ஈடுபடுங்க. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால குர்ஆனுடைய விஷயங்கள், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் இமாமுனா ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் 60 குர்ஆனை முடிச்சிருக்கிறாங்க. நோம்புல மாத்திரம் 60 குர்ஆன்களை முடிச்சிருக்கிறாங்க. இமாம்கள் குர்ஆனுடைய மஜ்லிஸிலே, ஹதீஸுடைய மஜ்லிஸில் இருக்கின்ற இமாம்கள், தஃப்சீருடைய மஜ்லிஸில் இருக்கின்ற இமாம்கள் புத்தகங்களை மூடிடுவாங்க. தஃப்சீர் மஜ்லிஸ் நடக்காது, வகுப்பு நடக்காது, ஹதீஸுடைய வகுப்பு நடக்காது. எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு காலங்களையும் நேரங்களையும் குர்ஆனுக்காக வேண்டி கொடுப்பாங்க, குர்ஆனுக்காக வேண்டி கொடுப்பாங்க. அன்பிற்குரியவர்களே, சென்ற முறை எல்லோரும் யோசிங்க, எத்தனை குர்ஆன் முடிச்சிக்கும் யோசிங்க, எத்தனை குர்ஆன் முடிச்சிக்கும், எத்தனை குர்ஆன் ஓதினோம். அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் தினசரி அது வீரகசியாக இருக்கேனும், தினகரனாக இருக்கேனும், தின முரசாக இருக்கேனும், எந்த பத்திரிகையாக இருந்தாலும் அதை பார்க்காம விட்டது இல்லை, நியூஸ் பார்க்காம விட்டது இல்லை, செய்திகளை கேட்காம விட்டது இல்லை. இந்த மாதம் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். வாழ்க்கையில் குர்ஆனை சுமந்துங்கள், மனைவிக்கு குர்ஆனை சுமக்க சொல்லுங்கள், பிள்ளைகளுக்கு குர்ஆனுடைய வாழ்க்கையை கொடுங்கள், வீட்டிலே குர்ஆனுடைய வாழ்க்கையை, குர்ஆனுடைய காலத்தை வீட்டிலே உண்டாக்குங்கள். இதைத்தான் மார்க்கம் எமக்கு சொல்லித் தருகிறது, இதைத்தான் மார்க்கம் எமக்கு சொல்லித் தருகிறது. ஆக அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, இப்படி எத்தனையோ பல விடயங்கள் மாஷா அல்லாஹ் சொல்லுவதற்கான நேரங்கள் இடம் கொடுக்காது. அதனால சுருக்கமாக சில விஷயத்தை நான் சொல்லிவிடுறேன். அதனால எல்லோரும் ஒரு உறவுகளை அரவணைச்சு நடங்க, பெற்றோர்களை அரவணைச்சு நடங்க, அண்டை வீட்டார்களை அரவணைச்சு நடங்க. முடியுமான அளவுக்கு மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக தஹஜ்ஜுடைய தொழுக, தராவிஹுடைய தொழுக, திக்ரு திலாவத்துகள், அதுபோல இஃப்தாருடைய நேரம், அதையும் மிச்சம் கவனம் செலுத்துங்க. உங்களோட மனைவி, உங்களோட வயது வந்த பிள்ளைகளுக்கு கட்லட்டுகளையும் பெட்டிஸ்களையும் சம்சாக்களையும் குளிர்பானங்களையும் செய்யட்டும். அது பிரச்சனை இல்லை, அது பிழை இல்லை, அது தவறு இல்லை. ஒவ்வொரு மூத்தவங்களும் விளங்குங்க, அது துஆவுடைய நேரம். லட்ச மக்கள் நரகத்திலிருந்து விடுவிக்கப்படுகின்ற நேரம். அதனால கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லோரும் உட்கார்ந்து துஆ செய்யுங்க. அந்த பிள்ளைகளும் அதற்கு பழக்கப்படுவாங்க. அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வார். ஆக மேலானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வரக்கூடிய இன்னும் 14-15 நாட்கள் இந்த ரமலானை அடைய வேண்டியிருக்குது. எனவே புனிதமான இந்த ஷாபானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையில், நபி அவர்கள் வாழ்ந்து காட்டிய முறையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து அந்த புனிதமான ரமலானுடைய சந்தர்ப்பத்தை அடைந்து, நபி அவர்கள் எந்த பலாய்களை, சிறப்புகளை அடைவதற்கு முயற்சி செய்தார்களோ, முயற்சி செய்யும்படி உம்மத்துக்கு விளங்கப்படுத்தினார்களோ, அந்த பாக்கியத்தை வல்ல இறைவன் நீங்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தோடு ஆபியத்தோடு பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை